குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்க்குறப்போ ஒரு இமோஷனலாக ஒரு ஷாக் இருக்கு. இப்போ நீங்கள் அவர்கிட்ட ஒரு சின்ன கவர் கூட கொடு. ஏன் கரூரில் இருக்கிற விஜயபாஸ்கர் அவர்கள் வழக்குக்கு மட்டும் அனுமதி தர மாட்டேங்கிறாரு? ஏன்னா பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அதில் குறுக்க நிற்கிறாரு. பாஜக ஒரு ஒட்டுண்ணி அரசியல தான் இந்தியா முழுக்க பண்ணியிருக்கு. அந்த கட்சி அந்த மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. அதிமுக புதைக்கப்பட வேண்டுமா வேண்டாமாங்கிறது அதிமுக தான் முடிவு செய்ய முடியும். ஒரு பிரச்சனையை அரசாங்கமே பூதாகரமாக்கி அதை ஒரு பெரிய மக்களை எல்லாம் ஒரு பெரிய இதாக திரட்டி பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. அரசாங்கத்தின் வேலை அதிகாரம் இருக்குது, நடவடிக்கை எடு. அப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இல்லைன்னா ரிசைன்மெண்ட் போகும். இப்ப பாஜக வந்துதான் சாமியை கண்டுபிடிச்சாங்களா, இல்ல பாஜக வந்துதான் மதத்தை கண்டுபிடிச்சாங்களா? இல்ல வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செந்தில் பாலாஜி பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அவரை நீங்க பேசும்போது ரொம்ப ஒரு எமோஷனலா ஆகி பேசிட்டு இருக்கீங்க. என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன சொன்னாரு? இல்ல பெருசா ஒண்ணும் இல்ல. ஒரு 15 மாத ஒரு இடைவெளிக்கு அப்புறம், ஒரு கடுமையான காலகட்டத்திற்கு அப்புறம் ஒரு ஒன்றிய அரசாங்கம் தன்னுடைய அசுரத்தனமான அத்தனை அதிகாரத்தையும் அவங்களுக்கு கீழ் இருக்கிற அமைப்புகளையும் பயன்படுத்தி ஒரு செந்தில் பாலாஜிங்கிற ஒரு தனிநபரை ஒரு மாநிலத்தின் அமைச்சரை ஒரு அர்த்தராத்திரியில ஒரு முறை ஒரு கிரிமினலை கூட்டிட்டு போற மாதிரி ஒரு உடம்பு சரியில்லாத நேரத்துல கூட கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் அவர் ஒரு உடல் நலம் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்ரேஷனை பண்ண வேண்டி அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். அவரோட உடல் நலத்தை பார்க்குறப்ப அந்த 15 மாதமான ஒரு வேதனை அந்த உடல்ல தெரிகிறத நம்ம பார்க்க முடியுது. அவர் சீக்கிரம் சரி ஆகிடுவாரு, அவருக்கு அந்த மென்டல் டெம்பரமெண்ட் இருக்கு, அவர் உடல் ஆரோக்கியம் மீண்டும் திருப்பி வரும்னா கூட அதை நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்க்குறப்போ ஒரு இமோஷனலா ஒரு ஷாக் இருக்கு. இப்போ நீங்க அவர்கிட்ட ஒரு சின்ன கவர் கூட கொடு. அவர் நிறைய கோயில்களுக்கு போற பழக்கம் உள்ளவர். குறிப்பா கரூர்ல இருக்கிற சில கோயில்களுக்கு அவர் தொடர்ந்து போவாரு. ஸோ அப்ப நான் இப்ப இந்த 15 மாத காலமா அவர் எங்கேயும் வர முடியல. பட் நான் தொடர்ச்சியா கோவில் கும்பாபிஷேகம் அது இதுன்னா திருவிழாக்கள் எம்பிங்கிற முறையில நான் போவேன். அப்ப அதை சில இதை எடுத்து வச்சிருந்தேன், அதை கொண்டு கொடுத்தேன். அவ்வளோ அது பெரியது. அவரு கூட உங்க கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். என்ன சொன்னாரு? உடல்நலம் எப்படி இருக்குது, அப்புறம் ரொம்ப க்ரௌடா இருக்கு, ரொம்ப நேரம் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்புறம் அடுத்து கரூர் எப்போ வரீங்க, சும்மா சிம்பிள் தான், நத்திங் எல்ஸ். செந்தில் பாலாஜியோட தியாகம் பெரிதானது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அதை அதிமுக பாஜக எல்லாம் விமர்சிக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுகவுக்கு பாஜகவுக்கும் விமர்சிக்கிறத விட வேற ஏதாவது வேலை இருக்கா? நீங்க இதே அதிமுகவை சேர்ந்த அமைச்சர்கள்லாம் பாஜகவோட மிரட்டலுக்கு பயந்து, இதே செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்கொண்ட பாஜக தான், இதே செந்தில் பாலாஜி அவர்கள் எதிர்கொண்ட அமலாக்கத்துறை தான், சிபிஐ தான். ஸோ அதற்கெல்லாம் பயந்து கோயம்புத்தூர்ல அதிமுக தேர்தலையே பாஜகவுக்கு விட்டு கொடுக்கலையா? அதை நம்ம பார்க்கலையா? அதே மாதிரி பாஜக நீங்க யாரெல்லாம் பாஜகவில் இல்லாத ஊழல் குற்றச்சாட்டு மிகுந்தவர்களா, பாஜகவில் இல்லாத பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்புணர்வுல ஈடுபட்டவங்களா, பாஜகவில் இல்லாத குற்றவாளிகளா வேற கட்சிகள்ல இருந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் மற்ற கட்சிகள்ல இருக்கிறவங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது. ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு மக்களுக்கு எப்படி நல்லது செய்யலாம், ஒரு ஜனநாயகத்தை எப்படி வலுப்படுத்தலாம், அரசியல் சாசனத்தின் கீழே இருக்கிற அமைப்புகளை மக்களுக்கு சாதகமானதா, ஒரு வெளிப்படையானதா, சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கக்கூடியதா மாத்தலாம்னு இல்லாம ஒரு கிரிமினல் அமைப்புகள் எப்படி இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் ஏற்கொள்ளுமோ அந்த மாதிரி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிற அரசாங்கம் இப்படியா ஒரு அமைப்புகளை, மக்கள் வரிப்பணத்துல சம்பளம் வாங்குற அமைப்புகளை எதிர்கட்சிகள் மீது ஒரு வேட்டை நாய்களை போல ஏவி விடுவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் பேசுறதுக்கு என்ன தார்மீக அடிப்படை இருக்குது? அப்படிலாம் இல்லாம அவர் 15 மாதம்
அவருக்கு எல்லா ஆப்ஷனும் தான் இருந்திருக்கும் இல்லையா. பாஜக வாஷிங் மிஷினால வெளுக்கப்பட்ட பல பேருக்கு இருந்த வாய்ப்புகள் அவருக்கும் இருந்திருக்கலாம் இல்லையா. பட் ஆனால் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாம 15 மாத காலம் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் நடந்திருக்குது, பெரிய நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டி வந்துருச்சு. அவர் மட்டும் இல்லை, அவருடைய குடும்பம், அவருடைய குழந்தைகள், அவருடைய தம்பி குடும்பம், அவர் தம்பி பொண்ணு, அம்மா அப்பா, அது மாதிரி அவர் சுற்றி இருக்கிற நண்பர்கள், அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க. கரூர்ல அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அமைச்சரானவர். ஸோ அந்த மக்கள் அவரால் ரெப்ரசன்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகளை அவர் எதிர்கொண்டு எப்படி எந்த கட்சியிலிருந்து போனாரோ அதே கட்சியிலிருக்கு அவர் திரும்பி வந்திருக்காரு. இப்போ அந்த 15 மாத காலம் எளிது கிடையாது இல்லையா. அப்போ அதிமுக அமைச்சர்கள் இன்னைக்கு ஏன் நான் கேட்கிறேன், அதிமுக பார்த்து இதே கரூர்ல விஜயபாஸ்கர்னு ஒரு அமைச்சர் இருக்கார். என்னுடைய கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் 2 விஜயபாஸ்கர் அவர்களுமே வராங்க. முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர், முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர். 2 பேர் மீது கடுமையான ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. ஏன் எல்லா வழக்குகளுக்கும் விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்த ஆளுநர் அப்கோர்ஸ் உச்ச நீதிமன்றம் மண்டையிலேயே கொட்டினதுக்கு அப்புறம் தான் கொடுத்திருக்காரு. ஏன் கரூர்ல இருக்கிற விஜயபாஸ்கர் அவர்கள் வழக்குக்கு மட்டும் அனுமதி தர மாட்டேங்கிறாரு? ஏன்னா பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அதுல வந்து குறுக்க நிற்கிறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய ஊழல் வழக்குகள் இருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக, ஜெயிலுக்கு போகாம தப்பிக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் சுயமரியாதை விட்டு மண்டிட்டு நிற்கிறாங்க. ஆனா ஒருத்தர் வந்து அப்படி இல்லாம, நான் ஜெயில இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய அழுத்தத்திற்கு, பாஜகவுக்கு, இந்த அமலாக்கத்துறைக்கு பணிய மாட்டேன்னு நிற்கிறாரு. அப்ப அவரை பத்தி விமர்சிக்கிறதுக்கு, அவர் சார்ந்த கட்சியை பத்தி விமர்சிக்கிறதுக்கு என்ன இவங்களுக்கெல்லாம் ஒரு தார்மீகம் இருக்குதுன்னு எனக்கு புரியுது. அப்படி ஒரு 15 மாத காலம் வந்து ஒரு கட்சியில இருந்த தனது ஒரு கட்சிக்காரரை பார்த்து எந்த கட்சிக்கு தலைமையும் பெருமைப்படதானே செய்வாங்க. இன்னைக்கு ப. சிதம்பரம் அவர்கள் மேல இதே அமலாக்கத்துறை சிபிஐ ஒரு எஃப்ஐஆர் கூட காணோம். அந்த கேஸ் என்னாச்சுன்னே யாருக்கும் தெரியல. அவருக்கு அவர் இருக்காரு, அவர் ஒரு இந்தியாவின் ஹோம் மினிஸ்டர் இருந்தவர். ஒரு காலத்துல இதே சிபிஐயும் அமலாக்கத்துறையும் அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்தப்போ அவர் கீழே வேலை செஞ்சிருக்காங்க. நீங்க சம்மன் கொடுத்துட்டு போறீங்க, சம்மனை கொண்டு போய் கொடுத்தா அவர் ஒரு இந்தியாவின் மதிக்கத்தக்க அரசியல் தலைவர், புகழ்பெற்ற ஒரு வழக்கறிஞர் வரப்போறாரு. நீங்க அவர் ராத்திரியில ஊட்ட எட்டி குதிச்சு, செவத்தை எட்டி குதிச்சு போறீங்க, டி.கே. சுகுமாரன். ஸோ அவர் அதே மாதிரி பண்றீங்க. அப்ப அவங்க 2 பேரும் போய் பணிஞ்சிட்டாங்களா? இல்ல. அப்ப அவர் போய் மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் பார்த்தாங்களா? எங்க கட்சியில நாங்க அவங்களை பார்த்து பெருமைப்படதானே செய்யறோம். இடிக்கோ சிபிஐக்கோ பயப்படாம அவங்க கட்சிக்காகவும் தான் கொண்டிருக்கிற கொள்கைக்காகவும் அவங்க உறுதியோட நின்னாங்கன்னு நாங்க பெருமைப்படதானே செய்யறோம் அவங்க 2 பேரையும் பார்த்து. அதே மாதிரிதான் திமுக தலைவரும் அவர் கட்சியை சார்ந்த ஒருத்தர் ஒரு எளிமையான வழி இருக்கிறப்ப, ஆனா அந்த எளிமையான வழியை விட்டுட்டு அவர் தன்னுடைய கொள்கைக்காக, தான் வைத்திருக்கிற நம்பிக்கைகளுக்காக அவர் போராடுறாருங்கிறது அவங்க பெருமையா தான் நினைப்பாங்க. உங்க கட்சியில அவர் போராடுறதுக்கு யாரும் இல்லைன்னா அது திமுகவோட குற்றமோ காங்கிரஸ் கட்சியோட குற்றமோ இல்ல. இது போக இன்னொன்று சமூக வலைதளங்களில் விமர்சனம் வைக்கப்படுது. இந்த மாதிரி ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு போயிட்டு வந்தவரை தியாகம்னு சொல்றது சரியா அப்படிங்கிற மாதிரி. இல்ல, இது என்ன, அவர் தண்டிக்கப்பட்டாரா? இப்ப நீங்க அப்படி அந்த வழியில போனா, இன்னைக்கு வந்து ஹேப்பன் டு பி குன்கா அவர்கள் ஜெயலலிதா அவர்களை தண்டித்த ஒரு தினம். எதுல? ஊழல் வழக்குல. அப்ப அந்த ஊழல் வழக்குல ஜெயலலிதா அவர்கள் தண்டிக்கப்பட்டார் அப்படிங்கிறதுக்காக நீங்க அதிமுக அவர் விட்டு ஒதுங்கிட்டீங்களா? நீங்க 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ரோட்ல நின்றுட்டு இருந்து போய் காலில் நெடுக்கத்தானே விழுந்தீங்க. இது வந்து ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் வந்து MP MLA கோர்ட்ல ஏற்கனவே அந்த வழக்கு பலகாலமா நடந்துகிட்டு இருக்கு. அதே வழக்கு எப்படி சட்டப்படி இன்னொரு கோர்ட்ல நீங்க அதை ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து இன்னொரு கோர்ட்ல போட்டு நடத்துவீங்க? அதுலயும் வந்து அவங்க உச்ச நீதிமன்றத்துல சில வாதங்களை எல்லாம் வச்சிருக்காங்க. இது செல்லுமா செல்லாதாங்கிறத ஐ திங்க் செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்ந்து நடத்துவாருன்னு நினைக்கிறேன், அந்த சிறப்பு நீதிமன்றத்துல இருக்கிற வழக்கை. ஸோ அப்போ வந்து ஒரு வரைமுறையே இல்லையா? ஒரு வழக்குக்கு ஒருத்தர் மேல ஒரு கேஸ் தானே போட முடியும், ஒரு நீதிமன்றத்துல தானே வழக்கு நடத்த முடியும். எப்படி இதுல அமலாக்கத்துறை எப்படி வருது சட்டப்படி? அதை தானே எல்லாரும் கேட்கிறாங்க. இப்ப நீங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாமே அமலாக்கத்துறை மீது கடுமையான விமர்சனங்களை வைக்குது. நம்ம வச்சாதான் நீங்க அரசியல் கட்சின்னு சொல்றீங்க. நமக்காக வைக்கல. நீங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிறதுன்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. நீங்க இப்படியே எதிர்கட்சிகள் எல்லாம் தான் கடிக்குது நம்ம நினைச்சுட்டு இருந்தோம். இதே நம்ம தமிழ்நாட்டு மண்ணுல 2 தலித் விவசாயிகள் 1.5 ஏக்கர் நிலம் கூட இல்ல 2 பேருக்கு சேர்த்து, அவர்களை அமலாக்கத்துறை PML இதே செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்கட்சி தலைவர்களை அரஸ்ட் பண்ண சட்டத்தின் கீழ் அரஸ்ட் பண்ண போகலையா? அரஸ்ட் பண்ணலையா? அப்ப இது வந்து எல்லாருக்குமான ஒரு யுத்தம். இது வந்து ஒரு சட்டத்தை, ஒரு மக்களுடைய வரி பணத்துல ஒரு அரசியல் சாசனத்திற்கு சட்டத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டிய ஒரு ஏஜென்சி
அதுவே சட்டத்துக்கு உட்பட்டு நடக்காம ஒரு ரோக் மாதிரி பிஹேவ் பண்றதுங்கிறது வந்து ஒரு மக்களுடைய பிரச்சனை, ஒரு நாட்டுடைய பிரச்சனை. இதுல பாதிக்கப்படுறவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள்ங்கிறதுனால நம்ம சும்மா இருக்க முடியாது. நாளைக்கு வந்து இன்னைக்கு தலித் விவசாயிகளுக்கு நடந்து நாளைக்கு எனக்கோ உங்களுக்கோ இல்ல ஒரு சாதாரண மனிதருக்கோ நடக்கலாம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிகழ்ந்ததாகவோ இல்ல ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு நிகழ்ந்ததாகவோ ஒரு ப. சிதம்பரம் அவர்களுக்கு நிகழ்ந்ததாகவோ இல்ல ஒரு கவிதாக்கு நிகழ்ந்ததாகவோ ஒரு ஹேமந்த் சோரனுக்கு நிகழ்ந்தாவோ நம்ம பார்க்க கூடாது. ஏன் அப்படி அவ்வளவு ரொம்ப சிட்டான அமலாக்கத்துறை ஏன் போய் நீங்க பாஜகவின் ஊழல் புகார் படிந்து முதலமைச்சர்களை போய் அரெஸ்ட் பண்ணலாம் இல்லையா? இன்னைக்கு அஜித் பவார் மாதிரி எவ்வளவு பேரை கூட்டிட்டு வந்து வாஷிங் மிஷின் போட்டு நீங்க வெளுத்திருக்கிறீங்க. இதே அமலாக்கத்துறை தான் வெளுத்தீங்க. அப்ப என்ன சட்டம் இருக்குது இந்த நாட்டுல, என்ன நியாயம் இருக்குது? அப்ப சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு அரசாங்க ஏஜென்சி நடக்க வேண்டியது இல்லையா? யாரை வேணாலும் போய் நீங்க வந்து ஒரு ரவுடிகள் மாதிரி பிஹேவ் பண்ணி பிடிச்சிட்டு வர முடியாதுல்ல. நீங்க நேத்து வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்குல உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான அப்சர்வேஷன் வச்சிருக்காங்க. இப்ப வந்து இந்த ட்ரையல் கோர்ட்ல இந்த மாதிரி கேஸ் எல்லாம் கூட போடுறாங்க. இப்ப ட்ரையல் கோர்ட்ல தான் நம்ம ஜாமீன் கேட்டு அது வந்து ஜாமீன் தள்ளுபடி பண்ணப்பட்டாதான் நீங்க ஹை கோர்ட்டுக்கோ உச்சநீதிமன்றத்துக்கோ போக முடியும். ஆனா இதை பொறுத்த வரைக்கும் நேத்து அவங்களுடைய தீர்ப்புல அப்படி ஒரு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அன்டியூவா வந்து ட்ரையலை லேட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க நேரு ஹை கோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ போயிடலாம்னு சொல்றாங்க. அப்போ ஒரு உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறையினுடைய அநியாயங்கள்னால ஆளும் பாஜகவினுடைய அராஜகத்தினால எந்த எல்லைக்கு ஒரு உச்சநீதிமன்றம் போக வேண்டி இருக்கு பாருங்க. இது வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி சொல்ல, இங்க பல எதிர்க்கட்சி தலைவர்களுடைய வழக்குகளை விசாரித்து அவர்கள் பிணையில் விடுவித்த அனைத்து நீதிபதிகளும் இதை சொல்லியிருக்காங்க. கூட்டணியில ஒரு சலசலப்பு இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போதான் பாத்தீங்கன்னா விசிகேல ஆதவ் அர்ஜுனா வந்து சமீபத்துல வந்து பேசுறது சர்ச்சையாயிருக்கு. வந்து இது எப்படி பாக்குறீங்க? இல்ல ஒரு நல்ல வலுவான கூட்டணி இருக்குதுன்னு தான் அதுக்கு அர்த்தம். நீங்க வந்து ஒரு கூட்டணி வலுவா இல்ல, அதுவே ரொம்ப பலவீனமாக இருக்குது அப்படின்னா யாரும் அந்த கூட்டணியை வந்து இந்த மாதிரி சலசலப்புகளை கிரியேட் பண்ண மாட்டாங்க. சோ அந்த கூட்டணி அண்ணன் திருமாவர்கள் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. கூட்டணியில ஒரு சலசலப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கல. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு விதமான கொள்கைகள் இருக்கும், செயல் திட்டங்கள் இருக்கும், அவர்களுக்கான வாய்ப்புகள் பற்றி அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா கூட்டணிங்கிறது பல கட்சிகள் ஒன்னா சேர்ந்து இருக்கிற கூட்டணி. அந்த கட்சிகள்லாம் தனித்தனி கட்சிகள் தான், ஒரு கட்சி கிடையாது. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு கட்சியில இருக்கிறவங்களும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறதுல வந்து வேறு வேறு விதமான அணுகுமுறைகளை கையாளும். இப்ப காங்கிரஸ் கட்சியில பாத்தீங்கன்னா எங்களுக்கு தனி மனித சுதந்திரம் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். எங்க கட்சியில வந்து ரொம்ப ஏதாவது பெரிய தப்பா போகாத வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அதை யாரும் கேட்க மாட்டாங்க. அது ஒருத்தருக்கு ஒரு கருத்தை சொல்வதற்கான உரிமை இருக்கிறது அப்படின்னு எங்க கட்சியில் நினைப்பாங்க. சோ அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலையும் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இருக்கலாம், எனக்கு தெரியாது. சோ அதனால ஒவ்வொரு தனிநபர்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும். அந்த ஒரு தனிநபருடைய கருத்தை அந்த தனிநபர் சொல்லக்கூடாதுனோ அதுதான் கட்சியின் கருத்து, உடனே திருமாவளவன் அவர்களுடைய கருத்து, ராகுல் காந்தி அவர்களுடைய கருத்து அப்படின்னு அதை கூட்டணிக்க சலசலப்பும் நம்ம ஒரு முடிவு பண்ண முடியாது. முன்னாடி காங்கிரஸ்ல செல்வ பெருந்தகையும் பேசியிருந்தார். அப்போ அது கான்ட்ரவர்சி ஆச்சு. ஈவி.கே. செல்வம் இல்ல ஒரு கான்ட்ரவர்சியும் கிடையாது. செல்வ பெருந்தகையன் அவர்கள் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய ஒரு மாநில தலைவர், ஒரு கட்சியுடைய மாநில தலைவராக இருப்பவர். அந்த கட்சியை வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறாரு. அந்த கட்சியின் தொண்டர்களை வந்து ஊக்குவிக்க வேண்டிய இடத்துல இருக்காரு. அந்த கட்சிக்கு ஒரு செயல் திட்டத்தை வகுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அவர்கிட்ட இருக்கு. சோ அந்த வேலையை அவர் செய்யறாரு. காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டியதுதான் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய வேலை. அதை அவர் செய்யதானே செய்வாரு. அதை செய்யாம எப்படி இருக்கணும்னு யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்களே. அது மாதிரி கார்த்திக் சிதம்பரம் வந்து அரசாங்கத்தை தொடர்ந்து விமர்சிக்கிட்டே வராரு. இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் ரோடுகள்லாம் இதாக இருக்குன்னு சொல்லி அதுக்கு மேயர் பதில் சொல்லணும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இப்படி கூட்டணியில் இருந்துட்டு அரசாங்கத்தை கூட்டணியுடைய கருத்துனோ ஒரு கட்சியினுடைய கருத்துனோ தனிநபர்களுடைய கருத்தை நீங்க சொல்லிட முடியாது. அதே மாதிரி ஒரு தனிநபர் கருத்து இருக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது பாசிசம். அதை எதிர்த்து தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கருத்துக்களை சொல்ல உரிமை இருக்குது. அந்த கருத்துக்களை அவர்கள் நாகரிகமான முறையில் ஒரு அரசியல் தன்மையோடு யாருடைய ஒரு சுயமரியாதையோ கண்ணியத்திற்கோ களங்கம் விளைவிக்காத வகையில சொல்றது ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு 3 எலெக்ஷன், நாடாளுமன்ற எலெக்ஷன், 2 எலெக்ஷன் தாண்டி இருக்கு. ஒரு சட்டசபை எலெக்ஷன் தாண்டி அடுத்த சட்டசபை எலெக்ஷனையும் தாண்டும் அதிலையும் நாங்கள் வெற்றி பெறுவோம். அதிமுக கூட பாஜக இல்லாத ஒரு நிலைமையில வந்து ஸோ அதிமுக கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்களுக்கு உருவாகி இருக்க மாதிரி நினைக்கிறீங்களா? பாஜக வந்து ஒரு ஒட்டுண்ணி அரசியலை தான் இந்தியா முழுக்க பண்ணியிருக்கு. அவங்க வந்து எப்பவுமே வந்து ஒரு மக்கள் செல்வாக்கை பெற்று ஆட்சி அமைச்ச ஒரு அரசாங்கம் கிடையாது. நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முதல்ல போய் ஒரு கூட்டணி கட்சி, அப்பாவி கட்சி, இந்த அதிமுக தொண்டர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்களாம் ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அப்பாவிகள்னு அந்த மாதிரி ஒரு அப்பாவி கட்சியை பிடிச்சி போய் சேர்ந்துக்குவாங்க. சேர்ந்து அவங்களோட இருந்து ஒட்டுண்ணி மாதிரி அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சி அப்புறம் அந்த கட்சியை சாகடிச்சுட்டு அந்த கட்சியோட இடத்துக்கு வந்துருவாங்க. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினோட வரலாறு. நான் காஷ்மீர்ல இருந்து சில உதாரணங்களை சொல்றேன். காஷ்மீர்ல பாஜகனா என்னன்னு யாருக்கு தெரியாது. மெஹபூபா முஃப்தி அவர்கள் தான் பாஜகவுக்கு ஒரு கதவை, ஜன்னலை எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க. இன்னைக்கு மெஹபூபா முஃப்தி கட்சி எங்க இருக்கு? இல்ல. அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு வந்தீங்கன்னா
சேட். நீங்க பாதல்ஸ்கோட கட்சியோட தான் அவங்க முதல்ல கூட்டணி வச்சாங்க. அதுக்கு முன்ன வந்து பாஜகன்னா யாருக்குமே தெரியாது. இன்னைக்கும் பாஜக அங்க ஒன்றும் ஜெயிக்கிறது கிடையாது. ஆனா இன்னைக்கு பாதல் கட்சி இருக்கா பஞ்சாப்ல? கிடையாது. அதுக்கப்புறம் அஸ்ஸாம் மகந்தா அவர்களுடைய கட்சி. மகந்தா அவர்களுடைய கட்சி ஒரு காலகட்டத்தில் பாஜகவுக்கு 5 சட்டமன்ற சீட்டுகளை கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மகந்தா அவர்களுடைய கட்சிக்கு பாஜக 5 சட்டமன்ற தொகுதிகளை கொடுக்குது. போன டைம் மகந்தாவுக்கே அந்த 5 தொகுதியில ஒரு தொகுதியை கொடுக்க மாட்டோம்னு பாஜக சொல்லுச்சு. அதுக்கப்புறம் நீங்க நிறைய சொல்லலாம், நேரம் ஆயிரும். அப்ப பட்டியல இருக்குது. கர்நாடகால ஜேடிஎஸ் தேவகவுட அவங்க கட்சி, அந்த கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் தான் காலகாலமா அங்க இருப்பாங்க. பாஜகன்னு ஒரு கட்சி இருந்ததா? ஜேடிஎஸோட கூட்டணி சேர்ந்தாங்க. அதற்கப்புறம் ஒரு ஆட்சி அமைச்சார்கள். இன்னைக்கு ஜேடிஎஸ் கிடையாது. யூபியில மாயாவதியுடன் கூட்டணி சேர்ந்தார்கள். இன்னைக்கு மாயாவதி கிடையாது, பாஜக தான் இருக்குது. எந்த கட்சியுடன் பாஜக கூட்டணி சேர்கிறதோ அந்த கட்சி அந்த மண்ணில் புதைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாறு. அதிமுக புதைக்கப்பட வேண்டுமா வேண்டாமாங்கிறது அதிமுக தான் முடிவு செய்ய முடியும். திருப்பதி லட்டு விவகாரம் வந்து ஒரு கான்ட்ரவர்சி ஆகிட்டு இருக்கு. இதை வந்து பவன் கல்யாண் வந்து ஒரு தேசிய அளவில் கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் பண்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு கோவில்லையோ அல்லது வந்து வேறு மதங்களை சேர்ந்த வழிபாட்டு தலங்களையோ கோடிக்கணக்கான மக்களுடைய நம்பிக்கை அதுல இருக்கு. ஸோ அதுல வந்து எந்த விதமான, அதாவது நிர்வாக ரீதியா எந்த விதமான தவறும் நடந்துடாம பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு ஆளுகிற அரசாங்கத்துக்கு இருக்கு. ஒரு தவறு நடக்குது அப்படின்னா மிக நிச்சயமா அது அந்த நம்பிக்கை வழிபடுறவங்க பக்தர்கள் மனதை அது வந்து பாதிக்கும். அது புனிதமான ஒரு பொருள் அப்படின்னு லட்டு வாங்கிட்டு வர்றாங்க எல்லாம். அதுல வந்து நிர்வாக ரீதியா ஒரு தவறு நடந்திருக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? யார் அரசாங்கத்தில் இருக்கா? சந்திரபாபு நாயுடு இதே பவன் கல்யாண் தானே அரசாங்கத்தில் இருக்காங்க. அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட தானே இருக்குது. நீங்க நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே. ஒரு சின்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் அது. ஸோ அதை வந்து நடவடிக்கை எடுத்து அதை சரி பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு அரசியலை நாயுடு போன்றவர்கள் முன்னெடுத்திருப்பது நமக்கு ஆச்சரியமா இருக்கு. நீங்க தப்ப கண்டுபிடிங்க, சரி பண்ணுங்க, இனிமே நடக்காம பாத்துங்க. அதுக்கான நீங்க முதலமைச்சர், துணை முதலமைச்சர், இதுதான் பாஜகவுடைய சேர்றதுல இருக்கிற பிரச்சனை. இப்ப மக்களுடைய இது ஒரு பிரச்சனை, இது மக்களுடைய பிரச்சனை தான். மக்கள் பக்தர்களுடைய மனது புண்படக்கூடாதான், அவர்களுடைய நம்பிக்கைகள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியதான். நம்ம ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல. நீங்க வந்து ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்கமா இருந்தா கூட நம்ம அரசாங்கத்தில் இருக்கிறப்ப அந்த அரசாங்கத்திற்குரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நம்ம மக்களை ரெப்ரசென்ட் பண்றப்ப எல்லா மக்களுடைய நம்பிக்கைகளையும் நம்ம வந்து அந்த நம்பிக்கைக்கு ஒரு பெரிய கெடுதல், தீங்கு இழைக்கப்பட்டு விட்டதுன்னு மக்கள் ஃபீல் பண்ணாதவரை நம்ம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்கு. தப்பு கிடையாது. ஆனா அதை விட்டுட்டு இது ஒரு அரசியல் ஆக்குறது வந்து ஒரு தேவையற்றதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வந்து அரசாங்கம் இருக்கு, யார் தப்பு பண்ணிருக்கான்னு பாருங்க, நடவடிக்கை எடுங்க. இனிமே இப்படி நடக்காம பாத்துக்குங்க. அடுத்த வேலை பாருங்க. நீங்க ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை வந்து ஒரு பிரச்சனையை அரசாங்கமே பூதாகரமாக்கி அதை வந்து ஒரு பெரிய மக்களை எல்லாம் வந்து ஒரு பெரிய இதா திரட்டி பண்ண வேண்டியது அரசாங்கத்தினுடைய வேலை. அரசாங்கத்தின் வேலை அதிகாரம் இருக்கு, நடவடிக்கை எடு. அப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு திறமை இல்லைன்னா ரிசைன் பண்ணிட்டு போங்க. அவ்வளவுதான். இது வந்து நாயுடு போன்ற அரசியல்வாதிகள் செய்யறது வருத்தமா இருக்கு நமக்கு. ஆனா வந்து பாஜகவோட சேர்ந்தா எல்லாருக்குமே இதான் கதி. நாயுடு உடைய கட்சியும் அதே மண்ணில் ஒரு நாள் புதைக்கப்படும். நீங்க வேணா பாருங்க. ஜெகனுடைய கட்சிக்கு ஏறக்கூடிய இன்னைக்கு அதான் நிலைமை. ஒரு அரசியல் ஆதாயம் இதுல இருக்குன்னா அதை அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா இல்ல ஒரு அரசியல் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி அரசியல்வாதிகள் நினைக்க கூடாது. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிகளுக்கு வருத்தமா இருக்குது பாக்குறப்ப. உங்களை வந்து நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி டெய்லி பல பிரச்சனைகள் நம்மளுடைய கவனத்திற்கு வருது. சோ அப்ப வந்து அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அதன் மீது நம்ம வந்து நடவடிக்கை எடுக்கணுமே ஒழிய அடுத்த அந்த மாதிரி அடுத்தடுத்த பிரச்சனைகள் மக்களுக்கு இருக்கு. ஒரு கல்வி, ஒரு சுகாதாரம், ஒரு வேலை வாய்ப்பு. இன்னைக்கு நான் நரேந்திர மோடி ஆட்சியில 45 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பற்ற சூழல் இருக்கு. இதே நம்ம பேசிட்டு இருக்கிற கர்நாடகால இன்னைக்கு முனிரத்தினம்னு ஒரு பாஜக அமைச்சர் மிகப்பெரிய பாலியல் வன்புணர்வுல ஒரு பெண்ணை ஈடுபடுத்தி அதை வீடியோ எடுத்து அதை காட்டி மிரட்டி அந்த பெண்ணை வந்து தன்னுடைய அரசியல் எதிரிகளிடம் அனுப்பி அவர்களையும் போட்டோ எடுக்க வச்சு ஒரு கொடூரமான செயலில் ஈடுபட்டிருக்காரு. காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கு கடுமையான பாதுகாப்பற்ற ஒரு சூழல் நிலவுது. ஒரு மக்கள் வந்து இன்னைக்கும் வந்து ஒரு நல்ல கல்விக்காக, நல்ல சுகாதாரத்திற்காக நம்ம இயங்கிட்டு இருக்காங்க. நமக்கு வந்து எதுவுமே நடக்கலன்னு ஸ்கெப்டிக்கலா சொல்ல நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஆனா இன்னும் நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. அது வந்து உலகத்தை புரட்டி போடும்னு சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இப்ப நியூஸ் நாளைக்கு இன்னும் 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பதிலாக ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்கார்ந்து இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் அப்போ வந்து அந்த மாதிரியான தொழில்நுட்பங்கள் வர்றப்ப அதை எப்படி வந்து ஒரு மக்களுடைய மேம்பாட்டிற்கு ஒரு துறையின் மேம்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இன்னைக்கு வந்து 5 நாள் செய்யற வேலையை நாளைக்கு 5 மணி நேரத்தில் செய்ய முடியுமா? இல்லை இன்னைக்கு 50 நாட்கள் செய்யற வேலையை 5 நாள்ல செய்ய முடியுமா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி வந்து அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் இவர்கள் கவனம் போகணும். நீங்க வந்து ஒரு நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போக கூடாது. மதம் எல்லாம் ஒரு தனிப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை. இப்ப பாஜக வந்துதான் சாமியை கண்டுபிடிச்சாங்களா?
இல்ல பாஜக வந்துதான் மதத்தை கண்டுபிடிச்சாங்களா, இல்ல காங்கிரஸ் தான் சாமியை கண்டுபிடிச்சதா, இல்ல காங்கிரஸ் மதத்தை இல்லை. இதெல்லாம் ஒரு மண்ணில் வந்து ஒரு மக்களுடைய நம்பிக்கைகள், இதெல்லாம் எத்தனாயிரம் கோடி ஆண்டுகளாக இருக்குதுன்னு நமக்கு தெரியல. நம்ம அந்த நீங்க காலத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு துகள் மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க அந்த மாதிரி அதெல்லாம் வைத்து மக்களுடைய உணர்வுகளை வைத்து நீங்க அரசியல் பண்ணக்கூடாது. அரசியல்வாதிகள் வந்து அவர்களுடைய இதயத்துல வந்து மக்களுடைய வழி உணர்வுகளை உணரணுமே ஒழிய அந்த உணர்வுகளை எடுத்து அவங்களுக்கு எதிராகவே திருப்பி அரசியல் பண்றதுங்கிறது ஒரு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது. இதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவிலான இளைஞர்கள், இளம் பெண்கள் அரசியல்னாலே வெறுக்கிறாங்க. ஏன்னா அரசியல்வாதிகளுடைய செயல்பாடு இந்த மாதிரி வந்து ஒரு நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்லக்கூடியதாக, நேர்மையற்றதாக, அறமற்றதாக, ஒரு உணர்ச்சிகளை, மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டி விடுவதாக இருக்குது. சோ அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து பெரும்பகுதி மக்கள் மேல, குறிப்பா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், உயர் நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், பெரும்பகுதி மக்கள் வந்து இன்னைக்கு அரசியல் இருந்து விலகி இருக்கிறாங்க. அதனால வாட்ஸ்அப்ல வர்றதெல்லாம் உண்மைன்னு நம்புறாங்க. அது அடுத்த ஆபத்து, அதுவும் மக்களுக்கு தான் ஆபத்து. சோ இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னா அரசியல்வாதிகள் ஒரு நேர்மையோடும் உண்மையோடும் திறமையோடும் செயல்படணும். இப்படியெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்குறேன், அதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் அரசியல்வாதிகளுடைய வேலை அல்ல, அரசாங்கத்தினுடைய வேலையும் அல்ல. இதை அவங்க நேஷனல் லெவலில் கொண்டு போகிறதுக்கு முக்கியமான காரணம் சொன்ன மாதிரி அரசியல் ஆதாயத்தை கொண்டு போகிறாங்க. அடுத்த மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வரப்போகுது, சில சட்டசபை தேர்தல் வரப்போகுது. ஸோ இதில் அது இந்த லட்டு பிரச்சனை ஒரு கான்ட்ரவர்சி ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, மக்கள் முட்டாள்கள் இல்லைல்ல, மக்கள் முட்டாள்கள்னு பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுடைய கூட்டணி கட்சியும் நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் முட்டாள்கள் இல்லைல்ல, மக்கள் அறிவாளிகள் எல்லா காலத்திலையும். அவர்கள் ஓரளவுக்கு உணர்ச்சி வயப்பட்டா கூட, ஓரளவுக்கு பொய்களை உண்மை மாதிரி சொல்லப்படுகிற பொய்களை அவர்கள் நம்பினால் கூட ரொம்ப குயிக்காக அவங்க அறிவை அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து எப்படி நீங்கள் அயோத்தியில் கோயில் கட்டினாங்க, என்ன நினைச்சாங்க எல்லாரும்? அயோத்தியில 80 சீட்டுகளையும் பாஜக வென்றும் நினைச்சாங்க. என்னாச்சு? இருந்த 40 சீட்டு குறைஞ்சு போச்சுல. அதுவும் குறிப்பா அயோத்தி சீட்டை மட்டும் இல்ல, அயோத்தியை சுற்றி இருக்கிற அந்த ரீஜியன்லயே வந்து பாஜக படுதோல்வி அடைஞ்சிருக்குது. எங்களுடைய வேட்பாளர்கள் வந்து 2 லட்சம் 3 லட்சம் வாக்குல ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் அந்த அயோத்தி அமைந்திருக்கிற தொகுதியில ஜெயிச்ச ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அவர் வந்து ஒரு பொது தொகுதி, அதுல ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்த வயது முதிர்ந்த சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்த ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மாதிரியான கோயில் அரசியல், மத அரசியல் இதெல்லாம் மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஃபெட்டப் ஆயிட்டாங்க. நீங்க வேலை கொடுக்குறீங்களா? கொடுங்க. வேலை கொடுக்க முடியுதா உங்களால? இல்ல. இல்ல விலைவாசி உங்களால குறைக்க முடியுதா? இல்ல. ஜிஎஸ்டி நீங்க வந்து ஒருத்தர் உண்மையை பண்ணு 5 ரூபா பண்ணுக்கு ஜிஎஸ்டி 18% சொன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. உண்மையை கூட ஒருத்தர் சொல்லக்கூடாதா? நீங்களே கூப்பிட்டு கேட்கறீங்க. அதுல ஒருத்தர் உண்மை சொன்னா அது உங்களுக்கு பிரச்சனை. இந்த மாதிரி இடி, சிபிஐ இந்த மாதிரியான அமைப்புகளை தொடர்ந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து ஏவி விடுறது. என்ன செஞ்சிருக்கீங்க 10 வருஷத்துல அப்படின்னு நம்ம கேட்டோம்னா 10 வருஷத்துல ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு சுமை வந்து மக்கள் மத்தியில இருக்கு. அதனால வந்து இந்த மாதிரி மத அரசியல், உணர்வுகளை தூண்டுகிற அரசியல்லாம் வந்து எடுபடாத வருங்காலத்திலேயே நான் நினைக்கிறேன். ஏன் ராகுல் காந்தியோட கிராஃப் வந்து இவங்க எவ்வளவோ பொருட்செலவு பண்ணி ஆயிரக்கணக்கான கோடிகளை கொட்டி ராகுல் காந்திங்கிற ஒரு நல்ல மனிதரை, ஒரு உண்மையான தலைவரை, ஒரு மிக சிறந்த அறிவாளியை, ஒரு கடுமையாக உழைக்கக்கூடிய ஒருத்தரை, இந்த நாட்டுக்கு பத்தி ஒரு தொலைநோக்கு திட்டமுள்ள, அவருடைய அப்பாவை போல அவங்க பாட்டியை போல ஒரு தொலைநோக்கு திட்டமுள்ள ஒருத்தரை ஒரு முட்டாள் மாதிரி சிந்திக்க முயற்சி பண்ணீங்க. பப்பு என்னாச்சு? இன்னைக்கு அந்த பப்பு தானே உங்களை கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் அவர் எதிர்கட்சி தலைவரா உள்ள வந்தாலே நடுங்குறீங்கல்ல, அவர் எந்திரிச்சுனாலே பதறீங்கல்ல. ராகுல் காந்திங்கிறது ஒரு உண்மை. அந்த உண்மை வந்து இன்னைக்கு வெளிச்சத்துல வந்திருக்கு. உண்மை வந்து சூரியன் மாதிரி, அதை நீங்க மறைச்சு வைக்கவே முடியாது. சோ அதனால பாஜகவினுடைய வீழ்ச்சிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அது நடந்து முடியும். அதை நாங்கள் செயல்படுத்துவோம். நீங்க இந்த பண்ணு பத்தி சொன்னதோட தொடர்ச்சியா கேட்கறேன். வந்து நீங்க களத்துல இருக்கிறவர் வந்து சோ அந்த பண்ணு பத்தி அவர் கேட்டப்பறம் ஒரு மன்னிப்பு கேட்க வைக்கப்பட்டார், ஒரு கான்ட்ரவர்சி. மக்கள் அதை பத்தி என்ன நினைக்கிறாங்க? இல்ல, மக்கள் அது தப்புன்னு நினைக்கிறாங்க. எந்த சுயமரியாதை உள்ளவங்க அதை ஏத்துக்குவாங்க? நீங்க யோசிப்பாரு, அவர் ஒரு தொழிலதிபர், அவரு ஒரு முறையாக தொழில் செஞ்சு அரசாங்கத்துக்கு வரி கட்டிட்டு இருக்காரு. நீங்க கொடுக்க முடியாத, பாஜக அரசாங்கம் கொடுக்க முடியாத வேலை வாய்ப்புகளை உருவாக்கி அவர் கொடுத்துட்டு இருக்கார். கோவையில் அவர் ஒரு மதிக்கத்தக்க மனிதர், ஒரு நல்ல பல்வேறு சமூக அக்கறை உள்ள விஷயங்களையும் அவர் செயல்படுறார். ஸோ அப்படியெல்லாம் இல்லைன்னு கூட வச்சுங்க, ஒரு சாதாரண எளிய மனிதர். அப்ப கூட அவருக்கு உண்மை சொல்றதுக்கான உரிமை இருக்குது தானே. அப்ப உண்மையை சொல்லக்கூடிய யாரு சொன்னாலும் உண்மைதான். எளிய மனிதர் சொன்னாலும் சரி, சின்ன குழந்தை சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, உண்மை தானே. அப்ப அதை உண்மைனா கேட்டுக்குங்க, தப்புனா அது சரி. ஒருவேளை அந்த உண்மையில உங்களுக்கு உடன்பாடு இல்லையா, உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லுங்க. ஆனா இப்படி யாரையும் நீங்க அவமதிக்க கூடாதுல்ல. சுயமரியாதை, ஒரு சுயமரியாதை உள்ள யாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்கல்ல. அது நம்ம மண்ணில் நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க. அரசியல் கட்சிகள்லாம் பொங்கி எழறதுக்கு முன்னே மக்கள் பொங்கி எழுந்துட்டாங்க. இப்ப விஜய் அரசியல் வந்திருக்காரு, எப்படி பாக்குறீங்க?